Hi guys, welcome back. இப்போ நம்ம பார்க்க போறது சொல்யூஷன் சாப்டரோட 34th கொஸ்டின். என்ன சொல்றாங்க? Vapor pressure of water at 293 Kelvin is 17.535 mm of mercury. அதாவது vapor pressure of வெறும் வாட்டர்னா அப்ப என்னது? பியூர் காம்பனன்ட், பியூர் சால்வெண்டோடது இது. Calculate the vapor pressure of water at 293 Kelvin when 25 grams of glucose is dissolved in 450 grams of water. அதாவது வாட்டர்ல குளுக்கோஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட வேப்பர் பிரஷர் மாறுதுல எவ்வளவு மாறுதுன்னு கேட்கிறேன். கால்குலேட் வேப்பர் பிரஷர் ஆஃப் த வாட்டர். வாட்டர் இப்போ எவ்வளோ லாஜிக்கலா குறையுமா கூடுமான்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நான் வாலடைல் சொல்யூட் போட்டீங்கன்னா வேப்பர் பிரஷர் வில் டிக்ரீஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த வேப்பர் பிரஷர் வெறும் சால்வெண்ட் அது கூட சொல்யூட் ஆட் பண்ணதுனால என்னது? இட் கம்ஸ் இன் ரவுல்ஸ் லா. ரவுல்ஸ் லா ஃபார்முலா என்னன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கோம், போய் பாருங்க. ஸோ இட் சேஸ் P naught minus PS divided by P naught is equal to N2 divided by N1 plus N2. இது P naught என்பது என்னது? பியூர் காம்பனன்ட். PS என்பது என்னது? சொல்யூட். N2 ன்றது என்னது? சொல்யூட். 2 நாளே சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை N1 plus N2 ன்றது டோட்டல். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? P naught பியூர் வேப்பர், பியூர் வாட்டரோட வேப்பர் பிரஷர் கொடுத்துட்டாங்க 17.535 mm of mercury கொடுத்துட்டாங்க. mm of mercury கொடுத்தாச்சு. டெம்பரேச்சர் கொடுத்தா டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சர்னால பிரச்சனை கிடையாது. கால்குலேட் வேப்பர் பிரஷர் கேட்கறாங்க எப்போ? சோ N2 என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாஸ் அப்பான் மோலார் மாஸ், மாஸ் அப்பான் மோலார் மாஸ். சொல்யூட், ஸோ சொல்யூட்டோடது எவ்வளோ? 25 டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் பல தடவை சொல்லியிருக்கோம் 180. இதை கண்டுபிடிக்கணும். N1 இது mass upon molar mass, W1 by M1. W1 என்னது? mass 450, வாட்டரோடது 18. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். அவ்வளவுதான். மற்ற எல்லா டேட்டாவும் தெரிஞ்சிச்சுல. பீனாட் தெரிஞ்சிச்சு, எஸ் தெரிஞ்சு, அவ்வளவுதான் சப்ஸ்டிட் பண்ண போறோம். பீனாட் என்னது? 17.535. இதை வந்து டிவைட் பை இது பண்றப்போ மிச்சம் இப்படி வச்சுக்கிறேன். ஆக்சுவலா இதை தூக்கிட்டு இதை நான் இது பண்ணீங்கன்னா பிரிச்சா ஒன்னு எழுதிடலாமா? 1 மைனஸ் PS டிவைடட் பை P நாட் 17.535 எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு N2. N2ன்றது நீங்க டைரக்டா டிவைட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிடும் 25. சரி, இப்போ என்ன ஆகும்னா 25 டிவைடட் பை 180. இதை ஃபிளிப் பண்ணி எழுதிடலாம். ஸோ இதை ஆட் பண்றோம். கடைசியில் வந்து இங்க வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். கரெக்டா? ஆனா இது ரொம்ப கம்மி அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டு N2-வை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்ப என்ன ஆகும்? இதை ஃபிளிப் பண்ணி எழுதுறப்போ இது 450, ஸோ 18 டிவைடட் பை 450 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி கெட்டிங். ஸோ இது வந்து 1, இது 10. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 25 டிவைடட் பை 4500ல வருது. ஓகேவா? வில் பி கெட்டிங் அ வேல்யூ. இல்லாட்டி இதை நீங்க சும்மா இப்போதைக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதை திருப்பி சிம்பிளிஃபை பண்ணலாம்ல. 25 5 5s are 25, 2 5s are 10, 1 5 is 5, 9 5s are 45, 0 1 by 180 போடலாம். ஓகே, ஸோ யூ கேன் ரைட் as 1 minus PS divided by 17.535 is equal to 1 by 180. அப்போ இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டு இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா 1 minus 1 by 180 is equal to PS divided by 17.535 இருக்கும். கரெக்டா? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ பி கெட்டிங் 180 மைனஸ் 1 எவ்வளோ? 179 டிவைடட் பை 180 இன்டூ 17.535 பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த PS விச் இஸ் நத்திங் பட் 17.437 mmHg. முதல்ல எவ்வளோ இருந்துச்சு? 17.5 குறையும் சொன்னோமா? குறைஞ்சிருக்கா? சிம்பிள். அப்ப கரெக்டான ட்ராக்ல போயிட்டு கொஞ்சமா தான் குறையணும். ஸோ நமக்கு ஆன்சரே கிட்டத்தட்ட தெரியும். கொஸ்டின்ல இருக்கிறதா கொஞ்சோண்டு சேஞ்ச் வரப்போகுதுன்னு தெரியும். அது வந்திருக்கான்னு செக் பண்ண போறோம். ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கா நமக்கு தெரியும். ஸோ நமக்கு ஆன்சர் தெரிஞ்சு அது கரெக்டா பண்றோமான்னு மட்டும் பார்க்க போறோம். அப்ப எவ்வளவு ஈஸி சம். கரெக்டா? புரிஞ்சா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.